ஃபர்ஸ்ட் இந்த படமே பார்த்தீங்கன்னா விஷாலுக்கு ஒரு தேவையில்லாத அணி தான். இந்த படத்தோட பிரச்சனை சொல்றதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற ரெண்டு நல்ல விஷயத்தை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இளையராஜாவோட சாங்க பேக்ரவுண்டில் போட்டு அப்பா விஷால் பார்த்தீங்கன்னா கோட் சூட்லாம் போட்டு ஜான்விக் ஸ்டைலில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸை ட்ரை பண்ணியிருப்பாரு. அந்த ஃபைட் ரொம்ப கமர்ஷியலாக எடுக்கப்பட்டிருந்தாலும் டான்ஸோட மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைட் ஒன்று போட்டிருப்பாரு. அது கொஞ்சம் பார்க்க அந்த டைமில் ரசிக்கும்படி இருந்துச்சு. கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் மீன் விற்கிற லேடிஸ்லாம் வச்சு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபைட் சீக்வன்ஸை எடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கு பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்கன்னா அந்த ஃபைட் பார்க்கும்போதே தெரியுது. பட் அதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா செம காமெடியாக இருக்குங்க. அடுத்து ஜிவி பிரகாஷோட சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸ் தாங்க படத்துல ஒரே ஆறுதல் தரக்கூடிய விஷயம். பிஜிஎம்ஸ்லாம் பயங்கர மசாவே போட்டு கொடுத்துருக்காரு. அண்ட் சாங்ஸுமே குத்து சாங், எமோஷனல் சாங்னு எல்லாமே நல்லா வந்திருக்குங்க. இப்போ இதெல்லாம் சேர்ந்து இந்த படத்தை ஒரு பிலோ ஆவரேஜ் படமா கொண்டு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதோட அவுடேட்டடான ஸ்டோரி தாங்க. பாஷா காலத்து கதையை எடுத்துட்டு வந்து இந்த 2026ல இன்னமும் எழுதி இயக்கி அதை டபுள் ஆக்ஷன்ல வேற பண்ணியிருக்காரு. ரொம்பவே ஃபிளாட்டான ஸ்கிரீன் பிளேனால எந்த வித அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் இல்லாம பார்க்குற நம்மள ரொம்பவே டயர்ட் ஆக்கிடுறாங்க. 3 hours உட்காந்து படம் பார்க்குற அளவுக்கு படத்துல ஒண்ணுமே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்கு ஒரு கார் வாங்குறதுலேயே ஃபுல்லாக ஓட்டிடுறாங்க. சரி, செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அப்பா விஷாலோட ஃபிளாஷ்பேக் உள்ள போறாங்க. சரி, அதுவாது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும்னு பார்த்தா அவர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்க்கும் எனக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி ஃபுல்லா அஞ்சலி பின்னாடியே சுத்திட்டு இருக்காரு. அதுவும் கவிதைன்ற பேர்ல ஒன்று சொல்றாரு பாருங்க, அதெல்லாம் கிரிஞ்சு ஓவர்லோட இருந்தாங்க சொல்லணும்.